அதோட நான் பேசுறேன். ஸோ இந்த வீடியோல என்ன பேச போனா இந்தியா டிஜிட்டல் மேட்ச் நான் இப்போ பேச போறேன். சாம்பியன்ஸ் நம்ம போயிட்டு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டா போயிட்டு உங்களுக்கு. ஸோ இந்தியா அது ஒரு இல்லை. ஏன்னா ஏன் டாபிக் இந்த டாபிக் பேசுறோம்னா ஃப்ரெண்டு நம்ம நண்பர்கள் கேட்டாரு, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாரு, இந்த டாபிக் பேசுங்கண்ணே, கேமரா போயிட்டு டாபிக் பேசுங்கண்ணே கேட்டு பேசினார் கேட்டாரு. ஸோ அவர் தான் அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேசுறேன். ஸோ ரெண்டாவது டிஜிட்டல் மேட்ச் பார்த்தீங்கன்னா துபாய் நடக்குது. துபாய் பிச் எப்படி இருந்தா ஸ்லோ பிச் ஸ்பின் ஆகும், பேஸ் இருக்கும், பால் பிச் ட்ரையாக தான் ஸ்பின் ஆகும். ஸோ ரெண்டு டீமுக்கும் நல்லா காம்பேட் கொடுக்க முடியும். நியூசிலாந்து ஸ்பின்னர்ஸாக பேசுறாங்க, சொல்லிட்டு இந்தியா நல்லா பேசுனா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பேசுறா இந்தியா ஸ்ட்ராங். ஏன்னா ஷமி மட்டும் தான் அர்ச்சனா ஆடிப்பாடா ஆள் கிடையாது. வச்சு முடிச்சிடலாம். ஆடிப்பாட்டா அர்ச்சனா ஆளே கிடையாது. ஸோ நம்ம ரோஹித் சர்மா அர்ச்சனா நியூபால் கொடுப்பான். ஆனால் இப்போ ரெண்டாவது பாகிஸ்தான் கூட ஆடிப்பாடா நியூபால் போட்டாரு. ஸோ ரோஹித் போட்டாரு, பட் உரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 5 ஓவர் நெகோஷியேட் பண்ணிட்டு அடுத்த ஆள் உரிச்சு ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆடி நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ இந்தியாவோட மெயின் அட்வான்டேஜ் என்ன யூஸ் பண்ணலாம், பவுலிங்ல வந்து ஸ்பின் இருக்கலாம். 30 ஓவர் ஸ்பின்னர்ஸ் போட வைக்கணும். அதான் பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். 30 ஓவர் போட்டா வழி இல்லை, பேச நம்ப முடியாது, ரெண்டு கிழிஞ்சிரும். ரெண்டு கிழிஞ்சிரும். ஸோ ஸ்பின்னர்ஸ் ரெண்டா இருந்தா வின் பண்ணலாம். ஸோ பேட்டிங் சரி இப்போதைக்கும் மினிமம் 270 அடிக்கணும். மேபி பேட்டிங் சேசிக்கும், பவுலிங் கூட 200 ரிசர்வ் பண்ணணும். பேட்டிங் அடிச்சா 200 அடிச்சா வழியே இல்லை, இல்லை 100 சேஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த பிச்சில் நீ துபாய் பிச்சில் நீ விளையாண்டா வின் பண்ண முடியும், இல்லாட்டி நீங்க வின் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 மேட்ச்ல யார் ஜெயிக்கிறானோ ஆஸ்திரேலியா விளையாடுவாங்க, ஜோக்கர் சவுத் விளையாடுவாங்க. ஏன்னா இந்த மேட்ச் தெரியும் சவுத் ஆஃப்ரிக்கா டாப்ல குரூப்ல டாப். ஸோ அதனால தோக்கத்தையும் சவுத் விளையாடும், தேவையும் ஆஸ்திரேலியா விளையாடும். ஸோ இந்தியா 4 மேட்ச் ஜெயிச்சா அட்வான்டேஜ். ஆஸ்திரேலியால இருந்து ஸ்பின்னர்ஸ் கிடையாது, பேசஸ் தான். ஆஸ்திரேலியா பேசஸ் ஸோ வின் பண்ணலாம். அதனால வின் பண்ணா இந்தியா அட்வான்டேஜ், செமிஃபைனல்ஸ்ல அட்வான்டேஜா இருக்கும். தோத்துட்டா ரெண்டே ஒண்ணா. ஏன்னா ஆஸ்திரேலியா ஸ்பின்னர்ஸ் இல்லை, செமிஃபைனல்ஸ் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 4 மேட்ச் பேசுவோம். 4 மேட்ச்ல 2 சான்ஸ் இருக்கு, யாராலும் வின் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வேணும் டாபிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. வேணும் சேனல் கம்மி வீடியோ லைக் பண்ணி சேனல் வீடியோ பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஸோ அது 2 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரொம்ப பண்ணீங்க. வீடியோ போட்டு ஆனால் இந்த வீடியோ போனேன், வீடியோ போடாத கேட்குறீங்க. ஸோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நிச்சயமா 1000 தொட்டுறேன் போல இந்த ஃபேன்ஸ் பேசி 1000 தொட்டுருவேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.